இன்று பிற்பகல் இசுர்மாயாவில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து ஒரு உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் 2 கான்ஸ்டபிள்கள் காயமடைந்திருந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன்பொழுது சம்பவம் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் சேவையில் பணியமர்த்தி நிரந்தர நியமனம் வழங்க கோரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் குறித்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்பொழுது ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் முற்பட்ட வேளையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர் தின நினைவேந்தலில் கைதான நபருக்கு பிணை. விடுதலை புலிகளின் மாவீரர் தின கொண்டாட்டங்களுக்கு பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஹர்சன் என்ற நபருக்கு கோட்டை பிரதான நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது தொடர்பான குற்றச்சாட்டு காணப்படவில்லை என்பதால் சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்டதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார். கடந்த 30ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்களை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 28, 35 மற்றும் 45 வயதுடைய மருதானை, சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான நாக தேவதையுடன் கூடிய பழங்கால உலோக புத்தர் சிலையை திருடிய 2 தேரர்கள் மற்றும் சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர் ஒருவரை மாவனல போலீசார் கைது செய்துள்ளனர். கரகம்பட்டி கொடவில் உள்ள கெதாராம எனும் புராதன விகாரையில் வைக்கப்பட்டிருந்த உலோக புத்தர் சிலையே சந்தேக நபர்களால் இவ்வாறு திருடப்பட்டுள்ளது. தற்பொழுது நிலவுகின்ற மழையுடன் கூடிய காலநிலையால் சோளச்செய்கையில் படைப்புழு தாக்கம் தலை தூக்கியுள்ளது. இந்த படைப்புழு தாக்கத்தினை முதிர்ச்சியடையும் முன் உங்கள் பகுதியில் உள்ள விவசாய போதனாசிரியரிடம் தெரிவித்து அதனை கட்டுப்படுத்த தேவையான அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளுமாறு வடமத்திய மாகாண விவசாய பணிப்பாளர் விவசாயிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜப்பானிய தூதுவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றது. இச்சந்திப்பில் கடந்த காலங்களில் ஜப்பானினால் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டால் பரீட்சையின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை தொடர்வார்கள் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இச்செயற்பாடு பரீட்சைக்கு இடையூறு ஏற்படுத்தும் என்பதால் பரீட்சை முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஹாலியல மற்றும் உடுவர இடையிலான புகையிரத சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பதுளை கொழும்பு புகையிரத கடவையில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் புகையிரத சேவை இடைநிறுத்தப்பட்டது. தற்போது புகையிரத திணைக்கள அதிகாரிகள் புகையிரத கடவையை சீரமைத்துள்ளதன் காரணமாக இன்று 2ஆம் தேதி முதல் புகையிரத சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. தற்பொழுது சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் தேங்காயின் விலை அதிகளவில் உயர்ந்துள்ளது. இதன்படி சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை 200 ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளது. சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான ஒரு பின்னணியில் மக்கள் அதிகமாக உட்கொள்ளும் நாட்டரிசி உள்ளிட்டவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.